அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று கூறிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதிமுகவும் திமுகவும் விஷ செடிகள் என்று சாடியுள்ளார். திருச்சி தேமுதிக வேட்பாளர் விஜயகுமாரை ஆதரித்து கட்சித் தலைவர் விஜயகாந்த் செவ்வாயன்று இரவு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். ரேஷன் பொருட்களைப் போல் தண்ணீரையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது என்று கூறியவர் மணல் கொள்ளையை அம்பலப்படுத்திவிட்டு அதிமுகவும் திமுகவும் விஷ செடிகள் என்றும் பேசினார். ரேஷன் கடைக்கு போனா என்ன பண்றோம்? அரிசி வாங்குறோம், மண்ணெண்ணெய் வாங்குறோம், சக்கரை வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம்ல, கோதுமை வாங்குறோம். அதே மாதிரிதான் கடைசியில் இன்னைக்கு தண்ணியை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. குடிக்க தண்ணி இல்ல மக்களே. ஆனா இவங்க 10 ரூபாய்க்கு வித்தா வியாபாரம் ஆயிட்டாங்க. இன்னைக்கு காவிரியில 70 அடி நீங்க தோண்டா கூட தண்ணி வர மாட்டேங்க. முன்னாடி அப்படி மணல தள்ளினாலே தண்ணி வருமாங்க. இவங்க ஒரு அடி மண்ணா 15 அடி மண்ணு கல்வி கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு பிள்ளை வச்சா 1000 வண்டி அடிக்கும். ஒரு பிள்ளை காட்டி இந்த அரசாங்க அதிகாரிகள் இவங்களுக்கு சை நடக்குது என்ன தெரியல. லஞ்சத்தை வாங்கி இங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி கொண்டு போய் கொட்டிருங்க மண்ணை. அது 2வது செகண்ட் சேல்ஸ் சொல்லி இதை 700 ரூபாய் 800 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் அதை போய் 30,000 40,000 நேயா இதெல்லாம் ஆட்சியா கொடுமையால திமுகவும் அதிமுக விஷ செடிகள், அதை காலில் போட்டு மிதிக்க வேண்டிய விஷ செடிகள். நதிநீர் பிரச்சனையை விவரித்தவர் அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று எச்சரிக்கை விடுத்தார். நான் சொன்னேன் தேசிய நதிகள். அப்புறம் நான் சொன்னது முதல்ல தமிழ்நாட்டு நதிகளை இணைச்சா என்ன இருக்கும்? தமிழ்நாடு நதிகளை இணைக்கிற 10 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கலைஞரும் ஜெயலலிதாவும் கலைஞர் யாரும் இது வரைக்கும் 15 வருஷமா இழைக்கல. நான் அடிக்கடி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதான் நடக்கும் மக்களே, அதான் நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் நரேந்திர மோடி. இன்னைக்கு நீங்க நம்ம ஏன் அவரெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் சொன்னா நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தேர்ந்தெடுக்கணும் உங்களை எல்லாம் கெஞ்சி கதறி. முன்னதாக அவர் பேசும்போது ஒரு பகுதியில் சத்தம் கிளம்பியதால் வழக்கம் போல் அவர் பாணியில் அதட்டினார். சும்மா கத்திக்கிட்டே இருக்காதே. அதே நேரத்தில் தனக்கு அணிவித்த மலர் கிரீடத்தை வேட்பாளர் விஜயகுமாருக்கு அணிவித்து விஜயகாந்த் அழகு பார்த்து வாக்காளர்களை கவர்ந்தார்.